Hi friends, very good evening. நான் உங்கள் சாம்ராட். நல்ல ஒரு கிளைமேட். ஈவினிங் அப்படியே மாடியில் வாக்கிங் போயிட்டுருந்தேன். இன்றைக்கி ஒன்றும் கண்டென்ட் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ ஆன் பண்ணேன். ஸோ ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் எங்கள் வீட்டு மாடி தோட்டம். நிறைய பேர் செடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், பட்டு இடக்கைக்கு இடம் இல்லை, மண் இல்லை அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். எங்கள் வீட்டு மாடி தோட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்து வந்து அந்த ஓட்டையான பஞ்சரான வாட்டர் கேன்ஸ் அது மேலே இருக்க டாப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மண் அரை பக்கெட் மட்டும் மண் போட்டு எல்லாமே செடி வச்சுருக்கோம். இதுதான் எங்கள் வீட்டு மாடி தோட்டம். Come on, let's introduce. ரொம்ப பெரிய அளவுலலாம் செடி ஒன்றும் இருக்காது, சிம்பிளாக. இது ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சது மணி பிளான்ட். அதுதான் இருக்கிறதுல அருகு பழசு. அகெயின் பார்த்திங்கன்னா அப்படியே இது வந்து துளசி செடி. வீட்டில் பசங்களுக்கு ஏதாவது காஃப் கோல்டு வந்துச்சுன்னா இதில் தான் கஷாயம். ஸோ மெடிசின்ஸ் ஒன்றும் நாங்கள் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அண்ட் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, தென் தக்காளி, அப்புறம் இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செடி. அண்டு இது வெண்டைக்காய் செடி, ஆல்மோஸ்ட் காய்ச்சி ஓஞ்சிருச்சு வெண்டைக்காய் செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, தென் இது செவ்வரளின்னு சொல்லுவாங்க, சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக வளர்க்கக்கூடியது செவ்வரளி. இது நார்மல் செம்பருத்தி. அகைன் பார்த்திங்கன்னா சேம் வெண்டைக்காய். இது எல்லாமே வெண்டைக்காய் எல்லாமே காய்ச்சி ஓஞ்சிருச்சு. வெண்டைக்காய்க்கு கீழே பார்த்திங்கன்னா தக்காளி செடி இருக்குது, பட் அது இன்னும் எதுவுமே காய்ப்புக்கு வரல. அண்டு அகெயின் செவ்வரளி நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சந்தன முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க. அகெயின் பீக்கிங்காய் செடி, பீக்கிங்காய் கொடி மேபி. அடுத்து தக்காளி, பீக்கிங்காய் கொடி, வெண்டைக்காய் சின்ன செடி, ரோஸ் அண்டு துளசியும் செம்பருத்தியும் ஒரே இதில் வச்சுருக்கோம். அகெயின் மருதாணி செடி, தென் கற்றாழை, பீக்கிங்காய் கொடி நல்லா வளர்ந்துருச்சு. இன்னொரு 1 வீக்கில் காய்ப்பு வந்துடும்னு நினைக்கிறேன். அகெயின் பார்த்திங்கன்னா செம்பருத்தி தான். துளசி, இது என்ன செடின்னு ஆக்சுவலாக எனக்கே தெரியாது, பட் ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் செடி அண்டு ஓமம் அண்டு துளசி. இது ஃபுல்லாமே துளசிக்கு நடுச்சில் பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி. அகெயின் இது வந்து கத்திரிக்காய். அண்டு துளசி தான் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். துளசி, ஓமம், இது போக தூதுவளை செடி இருந்துச்சு, பட் லாஸ்ட்டு சம்மரில் அது காஞ்சி போச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் நிறைய வச்சுருப்பேன். பசங்களுக்கு ஏதாவது கோல்டு அது மாதிரி வந்துச்சுன்னா துளசியும் ஓமம், இது போக வந்து தூதுவளை போட்டு நம்ம ஜஸ்ட்டு நல்லா சுட வச்சு கொடுத்தோம்னாலே கோல்டு 2 நாளில் சரியாயிரும். நமக்கு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையை வச்சு தேய்ச்சி நம்ம குளித்தோன்னா ஹீட்டு உடம்புல எவ்வளோ ஹீட் இருந்தாலும் குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் கத்தாழை. இதுதான் கத்தாழையை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லி எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளித்தோன்னா குளிர்ச்சி ஆஸ் யூஷுவல் முடிக்கு நல்லது. அண்டு இது பார்த்திங்கன்னா அதே தான் மருதாணியும் அதே தான், தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். நரமுடி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளாக்காக மாறிடும். ஆஸ் யூஷுவல் உடம்புக்கு குளிர்ச்சி. இது 3மே வந்து பெரியவங்களுக்கு நல்லது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பண்ணுவோம். காய்கறி செடின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், இதை மாதிரியான செடிஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது மொட்டை மாடியில் வச்சுருக்கனால வெயில் காலத்தில் அதிகமாக வெயில் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தென்னை ஓலையை வைப்போம். அது வந்து இப்போ மழை காலம்னால கீழே கிடக்கு எல்லாமே. அண்டு 1 மோர் பிளான்ட், இது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரம். தேவைப்பட்ட அங்கேருந்து கூட 2 இளநீ ஆஞ்சிக்கலாம், பட் நாங்கள் அதை பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இதாங்க சிம்பிளாக இன்றைக்கி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை போட்ட ஒரு மாடி தோட்டம். அவ்வளோதாங்க.
ஐ திங்க் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எங்கள் மாடி தோட்டத்தை. ஒன்ஸ் அகேன் எஸ் யா தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரேன். தேங்க்யூ.